வணக்கம். நவராத்திரியில் நவத்திருப்பதி தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நவராத்திரி கணக்குப்படி 6வது நாள். ஆனால் நம்ம நவத்திருப்பதி கணக்குப்படி 7வது திவ்ய தேசம் சேவிக்க போகிறோம். என்ன திவ்ய தேசங்கிறத பார்க்கலாம். என்ன நவத்திருப்பதிங்கிறத இன்றைக்கி சேவிக்க போகிறது சுக்கிரனோட அம்சமான ஸ்தலம். பெருமாளுங்க சுக்கிரனுக்கான பரிகாரம் இதுவாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இது சுக்கிரன் யார்? வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை பார்க்குறது நமக்கு சந்தோஷம். நவராத்திரி எல்லாருக்குமே முக்கியம். அதில் வெள்ளிக்கிழமை நவராத்திரி தாயாருக்கு ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திவ்ய தேசத்தோட பேர் என்னதுன்னா தென் திருப்பேரை. தென் திருப்பேரைங்கிறது பேர் காரணம் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த நவராத்திரி நாளில் தென் திருப்பேரை தாயாரையும் பெருமாளையும் வணங்கி நமக்கு எல்லா அருளும் கிடைக்கணும் வேண்டிக்கலாம். ஒரு முறை கண்டிப்பாக நேர்லேயும் போகணும். நம்ம இப்போது தென் திருப்பேரைன்னு பேர் ஏன் வந்ததுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெருமாள் யார், அவரோட இதெல்லாம் கதை இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தென் திருப்பேரை. பேரைன்னா என்னென்னா ஒரு உருவம், திருமேனின்னு சொல்லலாம். இங்கே என்னென்னா திருன்னா யார் நமக்கு தெரியும், லக்ஷ்மி. இங்கே லக்ஷ்மியோட உருவத்தில் பூமாதேவி தவம் பண்ணினான். அதனால் இந்த இடத்தோட பேர் தென் திருப்பேரைன்னு ஆயிடுது. இங்கே பெருமாள் மகர நெடுங்குழைக்காதர், குழைக்காதவல்லி நாச்சியார், அப்புறம் திருப்பேரை நாச்சியார். எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி இந்த ஊரும் தாயாரோட பேராலேயே வழங்கப்படுது, தென் திருப்பேரைன்னு. திருப்பேரை நாச்சியார் இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கதைங்கிறத பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, பெருமாள் பூமாதேவியோட இப்படி சுற்றி ஒரு வெளில அப்படி போயின்னு இருக்கார். இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கார். அப்படி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஸ்ரீதேவிக்கு உடனே வருத்தமாயிடுறது. அப்படியே உம்முன்னு கொஞ்சம் டல்லாக இருக்கா. அந்த பக்கமாக துர்வாசர் வர, ஏன் நீ இப்படி டல்லாக இருக்கா, என்ன ஆச்சுன்னு கேட்டவொடனே அவள் சொல்கிறா, என்ன இருந்தாலும் பெருமாளுக்கு என்னோட பூதேவியை தான் பிடிக்கிறது. அவளோட அந்த கரும் பச்சை நிறத்தை பார்த்து பெருமாள் மயங்கிடுறார். அதனால் அவள் கூடவே தான் நிறைய நேரம் இருக்க அப்படிங்கிற. பெருமாள் 2 பேரையும் ஒன்றா தான் இருக்கார். அது ஒரு சும்மா திருவிளையாடு. உடனே சொல்கிற கேட்டுட்டு அவர் போயிடுறார். இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா, துர்வாசர் வைகுண்டத்தில் பெருமாளை பார்க்க வர. அப்போ பெருமாளும் அந்த நேரமும் பூதேவியோடு இருந்துட்டுருக்கார். பூமாதேவி என்ன பண்ணுறா, சரியாக துர்வாசரை கவனிக்கலை, வரவேற்பு கொடுக்கல. உடனே ஒரு கோபம் வந்துடுறது. துர்வாசர் கோபம் கேட்க வேண்டாம், எப்பவும் வரும் இல்லையா? அது மாதிரி இவளுக்கு சாபம், பூமாதேவிக்கு சாபம் கொடுத்துரு. நீ இந்த நிறம் இருக்கிறதுனால உன்னோட நிறத்தோட அழகில் பெருமாள் உன்னையே ரொம்ப இது பண்ணுறாங்கிறதுல தானே நீ அகம்பாவத்தோடு இருக்க. நீ என்ன பண்ணுற, உன்னோட இந்த அந்த மீனி கரும்பச்சை நிறத்தை இழந்து செக்கச்சிவந்த நிறத்துக்கு மாறிடணும் அப்படின்னு சாபம் கொடுத்துரு. உடனே இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீ தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற பத்ரி வனம்னு இருக்குது, அங்கே நீ போய் தவம் பண்ணி உன்னோட உண்மையான உருவை நீ பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுற. சரின்னு இவளும் வந்துடுறா. இங்கே இப்போ நம்மளாம் என்னென்னா, கருப்பாக இருக்கிறவாள்லாம் வெள்ளையாக மாறணுன்ட்டு நம்ம பண்ணுறோம். அங்கே பெருமாள் என்னென்னா, தாயார் என்னென்னா தனக்கு கருப்பு நிறம் போயிடுத்தேன்னு வருத்தப்படுறான். இங்கே வரா. இங்கே வந்தால் அதுதான் சொன்னேன், கரும்பச்சை நிறமான பூதேவி ஆனால் தாயார் எப்படி, ஸ்ரீதேவி எந்த நிறம், நல்ல செக்க சிவந்த நிறம், அந்த நிறமாக மாறிடுறா. அதனால தான் திருப்பேரை, திருவோட நிறத்தோடு எடுத்துட்டு பூமாதேவி எடுத்துட்டு இங்கே அந்த ஊர்லேயே தவம் பண்ணுறதுனால இது தென் திருப்பேரைன்னு அப்படின்னு பேர் வந்துடுறது. அவன் என்ன பண்ணுறான், அங்கே பூதேவி கண்டுபிடிச்சிடுறா. தாமிரபரணி இதில் இந்த பத்ரிவனம்ங்கிறது தான் இந்த தென் திருப்பேரை அமைஞ்சிருக்கிற இடம். அங்கே தீர்த்தம், இதில் தாமிரபரணி தீர்த்தத்தில் இது பண்ணிவிட்டு தீர்த்தம் ஆடிட்டு பங்குனி மாத பௌர்ணமி போது தவம் பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு நாள் தீர்த்தம் ஆடுறா. தீர்த்தம் ஆடிட்டு இப்படி முங்கி எழுந்துக்கிறது போது பார்த்தா ஒரு அழகான மகர நெடுங்குழை, அதான் ஒரு மீன் வடிவத்தில் இருக்கிற அழகான நீண்ட ஒரு நல்ல பெரிய ஒரு காது அணி, காதில் போட்டுக்கிற மாதிரி இது கிடைக்கணும். அப்படியே கையில் எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரம் பெருமாளும் வானு உலக ஏற்றுன்று அப்படி ஏற்றுக்கும் போது பெருமாள்கிட்ட அதை சமர்ப்பிக்கிறா. எனக்கு இது கிடச்சிது, இனிமேல் நீங்கள் இதோட போட்டுட்டு தான் இந்த ஊரில் நீங்கள் அதை காட்சி கொடுக்கணும். ஓகேன்ற பெருமாளும் தாயார் சொல்லி கேட்காம இருப்பாரா. மகர நெடுங்குழை காதல், மகரன்னா அந்த மீன் வடிவத்தில் இருக்கிற நெடும் பெரிய அந்த காதணி மகரபூஷணன்பா. அது இல்லாமல் பெருமாளை சேவிக்க முடியாது, ரொம்ப விசேஷம். போனால் மறக்காமல் அவரோட காதை சேவிக்கணும். பார்த்தோன்னே கற்பூர ஆரத்தியில் அவர் அர்ச்சகர் சொல்லுவார், நமக்கு பார்த்தாலும் தெரியும். அதான் மகர நெடுங்குழை காதல். அதை போட்டு அங்கே இருக்காருன்னு அர்த்தம். அங்கே கோபுரம் 3 அடுக்கு கோபுரம், 3 நிலை உடையதுன்னு சொல்லுவோம். இங்கே மொத்தம் தாயார், இவர் பேர் என்னென்னா, உற்சவர் பேர் நிகரில் முகிழ்வண்ணன். இந்த 9 திவ்ய தேசத்துலேயும் இவரோட கருட சேவை தான் ரொம்ப
பெரிய இதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாள். நிகரில் முகிழ்வண்ணன் தாயார் வந்து தென் திருப்பேரை தாயாராக வந்து பூதேவி இருக்கா, குழைக்காத வள்ளியா ஸ்ரீதேவி இருக்கா. 2 பேரும் வந்து வடக்கு புறமும் தெற்கு புறமும் இருக்கா சன்னதியில். இங்கே நிகரில் முகிழ்வண்ணன் பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவியார் தாயார் இருக்கா உற்சவார். இங்கே அப்புறம் இன்னும் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, கருடாழ்வார் வந்து எல்லாத்துலேயும் பெருமாளுக்கு நேராக இருப்பார் இல்லையா, இங்கே வந்து என்னென்னா கொஞ்சம் நகர்ந்து இருக்கார். எதுக்குன்னா குழந்தைகளோட இது வேத ஓசையும் அவளோட விளையாட்டு ஒளியும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு பெருமாளே சொன்னதுக்காக கொஞ்சம் கருடாழ்வார் நகர்ந்துருக்காராம். பெருமாள் உள்ளே இருந்து இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாராம், பசங்க விளையாடுறது அவள் வேத கோஷத்தையும் கேட்கணும். இந்த கதை ஒன்று. அப்புறம் வந்து என்ன, இது சுக்கிரஸ்தலம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சுக்கிரஸ்தலம். அப்புறம் வந்து இவர் வருணன் வந்து இங்கே சாபம் தீர்த்தது, வருணனுக்கு சாபம் தீர்த்த இடமும். இங்கே புஷ்கரணி பார்த்தா இந்த புஷ்கரணி சுக்கிர புஷ்கரணி, சுக்கிரனோட இது சாபம் இல்லாமல் இங்கே தீர்ந்தது. சுக்கிர தோஷம் என்னென்ன நமக்கு இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே சேவிச்சோன்னா பெருமாள் கிட்ட எல்லாமே கிடச்சிடும். சுக்கிரன் வந்து பொதுவாக ஆடம்பரமான வாழ்க்கை அதுக்கெல்லாமும் வந்து உண்டு. நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த உலக வாழ்க்கைக்கு எல்லாம் வேணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து இங்கே வந்தோன்னா மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும், நல்ல இந்த உலக வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம், பின்னாடி மோட்ச பிராப்தியும் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். இப்போ அந்த வருணன் ஒரு முறை என்ன பண்ணிட்டா, இவரை தேவ குருவை வந்து அவமரியாதை பண்ணிட்டார் வருணன். அதனால் அவரோட வருண பானம்ங்கிறது நல்ல சிறந்த இது, அதுவும் தொலைஞ்சு போயிடுத்து. அப்புறம் அவரோட பராக்கிரமம் இருந்தவொடனே அசுரர்கள்லாம் அவரோட இடத்த கைப்பற்றுறார். வழக்கம் போல் குருகிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்குறார். அப்போவும் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே வா, இந்த பத்ரி வனத்தில் வந்து நீ பெருமாளை குறித்து தவம் பண்ணேன்னா உனக்கு அவர் எல்லாத்தையும் மீட்டு தருவாருங்கிறார். அதே மாதிரி இவர் தவம் பண்ணி பெருமாளை சேவிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவரோட இழந்த எல்லாமே அவருக்கு திரும்ப கிடச்சிடுறதுன்னு ஒரு கதை உண்டு. அப்புறம் சுக்கிரனோட பையன் வந்து பத்ரன் என்ன பண்ணுறான், துர்வாசரோட சாபத்துக்கு, மோஸ்ட்லி சாபம்னு பார்த்தாலே துர்வாசராக தான் வந்துடுறது. அவரோட சாபத்துக்கு ஆளாகும் போதும் இங்கே வரும்போது இந்த கோவிலை புனரமைச்சு அந்த கோபுரத்தெல்லாம் வந்து அவன் சரி பண்ணுறான். அதனால் வந்து அவனால் அமைக்கப்பட்டதுனால பத்ர விமானம் இந்த கோவிலில், இதுவும் இங்கே வந்து முக்கியம். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்ணினாரான்னா, இந்த ஊருக்கு வந்து ஒரு ராஜா பாண்டிய மன்னன் அந்த பக்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஆட்சி பண்ணுறான், ஆனால் அவனுக்கு குழந்தையே இல்லையா. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு 108 அந்தணர்களுக்கு வந்து ததியாராதனை சாப்பாடு போடுறதுன்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா, சோழ நாட்டிலேருந்து அந்தணர்களை கூட்டிகிட்டு வர 107 அந்தணர்கள் தான் வந்திருக்காளாம். தேடிகிட்டே இருக்கா, இன்னும் ஒரு அந்தணர் கிடைக்கவே இல்லையா. என்ன பண்ண, அந்த அமைச்சர் ரொம்ப பயந்துன்னு இருக்காள். ஆனால் வந்து ராஜா அடுத்த நாள் வந்து பார்த்தா 108 அந்தணர் இருக்காள். அப்புறம் இது நம்ம பார்க்கும்போது இல்லையேன்னா, அதுக்கு என்ன இதுன்னா, பெருமாளே என்ன பண்ணாலாம், இவரோட இதுக்கு ததியாராதனைக்கு மன்னனோட இதுக்கு தானே வந்தார். அதனால் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பெருமாள் எங்கெல்லாம் ஒருத்தர் அப்படின்னு அவள் பெருமையாக சொல்லிப்பாளாம். எவ்வளோ சிறப்பு சொல்ல சொல்ல வந்துட்டே இருக்கு, அவ்வளோ இது இருக்காங்க. இது மாதிரி எல்லா சிறப்புகளும் நிறைஞ்ச இடம் வந்து இந்த திருப்பேரை. கண்டிப்பாக ஒரு முறை எல்லாரும் வந்து சேவிக்கணும். மகர நெடுங்குழைக்காதரை நம்ம சேவிப்போம். குழைக்காதவள்ளி, திருப்பேரை நாச்சியார் எல்லாரும் சேர்ந்து நமக்கு அருள் புரியட்டும். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பட்டனை இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.